Hello students, welcome to NEET Biology Tamil. நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 3 பிளான்ட் கிங்டம் வந்து லைன் பை லைன் வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. Plant kingdom, previous chapter. இதுக்கு முன்னாடி சாப்டர்ல we looked at the broad classification of living organism under the system proposed by Whittaker 1969, wherein he suggested the 5 kingdom classification via Monera, Protista, Fungi, Animalia and Plantae. இதில் என்னப்பா சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன சாப்டர் படித்தோம், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸில் விட்டேக்கர் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணார். வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க, 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சொன்னார். அந்த 5 கிங்டம் சிஸ்டமில் என்னென்னப்பா இருந்தது, மொனிரா, புரோட்டஸ்டா, ஃபங்கை, அனிமேலியா, பிளான்டே. இப்போ மொனிரா, புரோட்டஸ்டா, ஃபங்கைலாம் வந்து நம்ம முன்னாடி சாப்டர்லேயே படிச்சிட்டோம். இப்போ இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா பிளான்டே படிக்கிறோம். சாப்டர் 4ல் அனிமேலியா படிக்க போகிறோம். இன் திஸ் சாப்டர் we will deal in detail with further classification within kingdom Plantae. அப்போ kingdom Plantae, Plantaeங்கிற kingdomல further என்னென்ன classification இருக்கு அதாங்க படிக்க போகிறோம். popularly known as plant kingdom. அதாவது kingdom Plantae தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா plant kingdom அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, we must stress here that our understanding of the plant kingdom has changed over time. அதாவது plant kingdom வந்து ஃபியூச்சரில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Fungi and members of the Monera and Protista having cell walls have now been excluded from the Plantae. அதாவது ஃபங்கையாக இருந்தாலும் சரி, மொனிரா, புரோட்டஸ்டாவில் பார்த்தீங்கன்னா செல்வால் இருந்தும் கூட அதை பிளான்டேலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. தோ ஏர்லியர் கிளாஸிஃபிகேஷன் பிளேஸ்டு தம் இன் த சேம் கிங்டம். அதாவது லினேயஸ்னுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மொனிரா, புரோட்டஸ்டா அண்ட் ஃபங்கை இதுங்கெல்லாம் செல்வால் இருக்குது அப்படிங்கிறது காரணத்துக்காக இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் பிளான்டே அப்படிங்கிற கிங்டமில் யார் வச்சுருந்தாங்க, லினேயஸ். விட்டேக்கர் வந்து தான் பார்த்தீங்கன்னா மொனிரா, புரோட்டஸ்டா அண்ட் ஃபங்கையெல்லாம் பிரித்து தனித்தனியான கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமில் போட்டாங்க. ஓகே, so the cyanobacteria, they are also referred to as blue-green algae or not algae anymore. அதாவது பாக்டீரியா அப்படிங்கிறது ஆக்சுவலாக பாக்டீரியாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா blue-green algae அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஆல்கே கிடையாது. ஓகே, in this chapter we will describe, இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆல்கை, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம். இதுதான் பிளான்டே கிங்டமில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ். அதாவது பிளான்டே கிங்டமில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Algae, Bryophyte, Pteridophyte, Gymnosperm, Angiosperm. இதுதான் நம்ம இன்னும் டீட்டெயிலாக இப்போ படிக்கலாம். Let us look at the classification within Angiosperm to understand some of the concerns that influence the classification system. அதாவது Angiospermனா என்னப்பா, flowering plants தான் Angiosperm அப்படின்னு சொல்லுவாங்க. To understand some of the concerns that influence the classification system. சிலது பார்த்தீங்க அப்படின்னா இந்த classification system-ஐ influence பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த classification system-ஐ மாற்றி அமைக்குது. The earlier system of classification used only gross superficial morphological characters. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸிஃபிகேஷன் யாரை சொல்கிறாங்க, லினேயை சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்லி கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வச்சு தான் ஒரு ஆர்கானிசமை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேபிட், கலர் அண்ட் நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் த லீவ்ஸ். அதாவது ஒரு பிளான்ட்டினுடைய வெஜிடேட்டிவ் பார்ட்ஸை மட்டும் வச்சு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க லினேயஸ். ஓகே, தே வேர் பேஸ்ட் ஒன்லி ஆன் த வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். அதுதான் நம்ம சொல்லிட்டோம். அதோட ஹேபிட், அந்த பிளான்ட் வந்து எப்படி வளருது, அப்புறம் அதோட கலர், நம்பர், ஷேப் ஆஃப் த லீவ்ஸ், இதெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தே வேர் பேஸ்ட் ஒன்லி ஆன் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் ஆன் த ஆண்ட்ரோஷியம் ஸ்ட்ரக்சர். ஆண்ட்ரோஷியம் அப்படின்னா என்னப்பா, மேல் செக்ஸ் ஆர்கன் ஆஃப் த பிளான்ட்ஸ். அதை வச்சும் கிளாஸிஃபை பண்ணாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினேயஸ். சச் சிஸ்டம்ஸ் வேர் ஆர்டிஃபிஷியல். இப்போ அந்த சிஸ்டமை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. They separated the closely related species and since they were based on few characters. அது artificial system of classification ரெண்டுக்குமே வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு அண்ட் ஆல்சோ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்க்கும் வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்கு. This is not acceptable since we know that often the vegetative
vegetative characters are more easily affected by the environment. அதாவது artificial system of classification lineages உடையது vegetative charactersக்கு equal importance கொடுத்திருக்காங்க, sexual charactersக்கு equal importance கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. Since we know that ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the vegetative characters are more easily affected by environment. அதாவது ஒரு பிளான்டினுடைய vegetative character பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். எஸ் வி நோ. எப்படி சொல்லுங்க, இப்போ ஹாட் கிளைமேட்டாக இருக்கும்போது லீஃபோட ஷேப்பு, கலரு, சைஸ் எல்லாமே மாறி இருக்கும். இதே மாதிரி நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு லீஃபு, பிளான்டினுடைய கலர், ஷேப், சைஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்ல. ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டரை மட்டும் வச்சு ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் லினேயஸ்னுடைய நாட் அக்செப்டபிள். ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as against this, இதுக்கு எதிராக வந்தது தான் நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் டெவலப் which were based on natural affinities among the organisms and consider. அதாவது ஆர்கானிசம்ஸ்னுடைய இயற்கையில் அது எப்படி வந்து ஒன்னோட ஒன்றை சார்ந்திருக்கு அதை பொறுத்து இவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரை மட்டும் வச்சு கிளாஸிஃபை பண்ணலை. இவங்க வேறு எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், அனாட்டமி, இன்டர்னல் அனாட்டமி, அதோட எம்ப்ரியாலஜி. சச் அ கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபார் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வாஸ் கிவன் பை ஜார்ஜ் பெந்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர். இது 2 பேர் தான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ஃபஸ்ட்டு நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமாக கொண்டு வராங்க. நாட் ஒன்லி த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சு அவங்க கிளாஸிஃபை பண்ணலை, பட் ஆல்சோ the internal features like ultrastructure, anatomy, embryology, phytochemistry இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே, அட் ப்ரெசன்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா phylogenetic classification systems based on evolutionary relationship between the various organisms are acceptable. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ப்பா. அடுத்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் என்ன? phylogenetic கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்னா என்ன? இப்போ எவல்யூஷனாக இப்போ நிறையா ஸ்பீசிஸ் வந்து எவல்யூஷனாக சேம் ஆரிஜின் இருக்கும்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. அது வந்து மோர் அக்செப்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் அஸ்யூம்ஸ் தட் organisms belonging to the same taxa have a common ancestor. அதாவது ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸால இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேம் ஆன்செஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் அவங்ககிட்ட இருந்து தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ் வந்து வந்திருக்கும். ஓகே, we now use information from many other sources to help resolve difficulty in classification. அப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்ல, அதுக்கு நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. These become more important when there is no supporting fossil evidence. ஃபாசில்னா என்னப்பா? இப்போ படிமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டைனோசர்லாம் பார்த்தீங்கன்னா பாறையில் அதோட படிமானங்கள் ஷேப் இருந்திருக்கும். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து இறந்துருக்கும். அதுக்கு மேலே வந்து டெபாசிட் ஆகி ஆராய்ச்சிலாம் பண்ணும்போது அந்த ஃபாசில்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்போ சில லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாசில் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேப்பா. நியூமரிக்கல் டாக்ஸானமி which is now easily carried out using computers. அதாவது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி தான் நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்து பண்ணுறாங்க. இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். அப்சர்வபிள் கேரக்டர்ஸ்னால் இப்போ வெளியில் நம்மளுக்கு என்ன தெரியுதா அதை வச்சு வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆர் அசைன் டு ஆல் த கேரக்டர்ஸ் அண்ட் த டேட்டா ஆர் தென் ப்ராசஸ்ட். அதாவது எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நம்பர்ஸையும் கோட்ஸையும் அவங்க பயன்படுத்தி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இன் திஸ் வே ஈச் கேரக்டர் இஸ் given equal importance and at the same time 100 of characters can be considered. அப்போ இந்த முறையில் பண்ணுறதுனால நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம டேட்டாவை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ண முடியுது. ஓகே, அப்புறம் சைட்டோடாக்ஸானமி. இப்போ இது மூலமாக இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு வைங்க, அதில் எத்தனை லீஃபோட கலர், அதோட சைஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும்போது அது ரிலேட்டடாக எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்ட்டு ஈஸியாக நம்மளுக்கு வந்து டேட்டாவாக காமிச்சிடும். அது மூலமாக ஈஸியாக நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட்டோடாக்சானமி. சைட்டோடாக்சானமி தட் இஸ் பேஸ்ட் ஆன் சைட்டலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன். லைக் சைட்டலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன்னா என்ன? நம்மளுடைய குரோமோசோம் நம்பர், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், அதோட பிஹேவியர், இதெல்லாம் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது சைட்டோடாக்சானமி. நியூமரிக்கல் டாக்சானமி கம்ப்யூட்டரில் பண்ணுவாங்க. சைட்டோடாக்சானமி வந்து குரோமோசோம் நம்பர், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட பிஹேவியர் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது. அடுத்து ஹீமோடாக்சானமி. ஹீமோடாக்சானமினா என்னப்பா? தட் யூசஸ் த கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் to resolve confusion. Taxonomy that uses the chemical constituents of the plant to resolve confusions are also used by taxonomists these days. அதாவது ஹீமோடாக்சானமி அப்படின்னா பிளான்ட் ஸ்பீசிஸோட கெமிக்கல் கம்போசிஷன் வந்து சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரே பிளான்ட் ஸ்பீசிஸில் கொண்டு போய் வைக்கிறதுங்க. ஓகே. Algae. Algae are chlorophyll bearing, simple, thalloid, autotrophic and largely aquatic, both freshwater and marine organisms. அதாவது algae அப்படின்னா என்னப்பா? நீங்கள் பாசி அப்படின்னு படிச்சிருப்பீங்க, பாசம் பிடிச்சிருக்கும்ல. algae வந்து எங்கப்பா இருக்கும்? நிறைய தண்ணி தேங்கியிருக்க இடத்துல இருக்கும். ஈவன் நம்ம மொட்டை மாடியில் இருக்கும், அப்புறமேட்டு டேங்க்கில் இருக்கும், அடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் வந்து போயிட்டே இருக்கு அந்த இடத்துல வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில், அப்புறம் நிறைய வந்து ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து இருக்கும்ப்பா. ஓகே. இப்போ ஆல்கே ஆர் குளோரோஃபில் பியரிங். குளோரோஃபில்னா என்னப்பா? கிரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கும். அப்போ ஆல்கே வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது? க்ரீன் கலரில் இருக்கா? அப்போ ஆல்கே ஆர் குளோரோஃபில் பியரிங், குளோரோஃபில் வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னா சிம்பிள் தேலாய்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். தேலாய்டுனா என்னப்பா? ஒரு சிம்பிள் டிஷ்யூஸ் மட்டும்தான், அதில் எந்த விதமான ஆர்கன்ஸ் வந்து இருக்காது. பிளான்ட் ஆர்கன்ஸ்னால் என்ன? ஜைலம், ஃப்ளோயம், வாஸ்குலர் பண்டில்லாம் இருக்காது. ஓகே. சிம்பிள் டிஷ்யூஸ் தான் தேலாய்டு அப்படிங்கிறது. எஸ். ஆட்டோட்ரோஃபிக்னா என்னப்பா? தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிறவங்களா ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் தான் குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கே. அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி சார்ந்து தான் வாழும். எங்கே? போத் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், மெரைன் ஆர்கானிசம்ஸ்லேயும் இருக்கும். தே அக்கர் இன் வெரைட்டி ஆஃப் ஹேபிட்டன்ஸ் அப்படிங்கிறது வாழ்கிற இடம்ப்பா. எங்கே வாழும் அப்படின்னா மாய்ஸ்ட் ஸ்டோன், ஈரப்பதமாக இருக்கக்கூடிய பாறை, அண்ட் சாயில், மண், உட்டு எல்லாத்துலேயும் இந்த ஆல்கை வந்து வளரும். Some of them also occur in association with the fungi. சிலது பார்த்தீங்கன்னா ஃபங்கையோட சேர்ந்து எந்த மாதிரி இருக்குன்னா லிச்சன்ஸாக இருக்கும்ப்பா. அண்ட் அனிமல்ஸ். சில ஆல்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லேயே வளரும்னு சொல்கிறாங்க. என்னது? ஆன் ஸ்லாத் பியர். இது வந்து கொஷின்ஸில் கேட்பாங்கப்பா. ஸ்லாத் பியரில் பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து வளர்ந்துருக்கும். அண்ட் ஆல்சோ ஆல்கே வந்து அலாங் வித் ஃபங்கையோட சேர்ந்து லிச்சன்ஸாக இருக்கும். லிச்சன்ஸ் வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஃபார்ம் அண்ட் சைஸ் ஆஃப் ஆல்கே. ஆல்கேயோட ஃபார்ம், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஹைலி வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும். ரேஞ்சிங் ஃப்ரம் என்னென்ன இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கொலோனிக்கல் லைக் வால்வாக்ஸ், ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் லைக் லோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஆல்கை. ஃபியூ ஆஃப் த மெரின் ஃபார்ம்ஸ் சச்சஸ் மெரினில் இருக்கும், கடலில் இருக்கும்ப்பா சில ஆல்கை. என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்ப்ஸ் ஃபார்ம் மேசிவ் பிளான்ட் பாடிஸ். அதாவது கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்புதர் செடி மாதிரி ஒரு 100 ஃபீட் அளவுக்குமே வளர்ந்துருக்கும் இந்த ஆல்கை. எஸ். இதான் மேசிவ் பிளான்ட் பாடிஸாக இருக்கும் நம்மளுடைய மெரைன் கடலில் பார்த்தீங்கன்னா. அதுக்கு பேர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஆல்கை ஆல்கை வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ். வெஜிடேட்டிவ் மோட்னா என்னப்பா? ரூட் ஸ்டெம் லீஃப்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகிறது. அண்ட் ஆல்சோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர் மூலமாக, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேமெட்ஸ் மூலமாக. இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் இஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன்னா என்னப்பா? அதோட பாடி பார்ட்ஸ் ஏதாவது ஒன்று உடஞ்சி கீழே விழுந்ததுன்னா நியூ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ ஈச் ஃப்ராக்மெண்ட் டெவலப்ஸ் இன்டு எ தாலஸ். இப்போ ஒரு ஆல்கையோட ஒரு குட்டி ஃப்ராக்மெண்ட் கீழே விழுந்துச்சுன்னா அதிலிருந்து ஒரு தாலஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர் மூலமாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. The most common being the ஜூஸ்போர். என்ன ஸ்போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர். தே ஆர் ஃப்ளெஜலேட்டட். இப்போ ஜூஸ்போர் வந்து எப்படி இருக்கும்ப்பா? அந்த ஸ்போரில் வந்து ஒரு லாங் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ளெஜலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்படி ஹேர் லைக் ஃப்ளெஜலாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்போர் வந்து மொட்டைலாக இருக்கும்ப்பா. அதாவது மூமெண்ட்டில் இருக்கும். அதான் தே ஆர் ஃப்ளெஜலேட்டட் அண்ட் மொட்டைல். அதுக்கப்புறம் அண்ட் ஆன் ஜெர்மினேஷன் கிவ் ரைஸ் டு எ நியூ பிளான்ட்ஸ். இப்போ இந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேட் வளர்ந்துச்சு அப்படின்னா நியூ ஆர்கானிசம்ஸே நியூ
பிளான்ட்டே ஃபார்ம் பண்ணிடும். எஸ், இது வந்து ஜூஸ்போர், ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஃபியூஷன் ஆஃப் 2 கேமிட்ஸ். 2 கேமிட் வந்து ஃபியூஷன் ஆகி தான் நமக்கு செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. தீஸ் கேமிட்ஸ் கேன் பி ஃப்ளஜெல்லேட்டட் அண்ட் சிமிலர் இன் சைஸ் as in Lothrix, non-flagellated, non-motile but similar in size வந்து Spirogyra. இது மேல் கேமிட், இது ஃபீமேல் கேமிட்னு வச்சுக்கோங்க. இது மேல் கேமிட், இது வந்து ஃபீமேல் கேமிட். ஓகேவா? இப்போ 2 கேமிட்டும் சிமிலர் இன் சைஸ், ஒரே மாதிரி சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லோத்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லோத்ரிக்ஸ் அதாவது மொட்டைலாக இருந்தது அப்படின்னா லோத்ரிக்ஸ். அதே மாதிரி நான் மொட்டைல், அது நான் மொட்டைல்னா ஃப்ளெஜெல்லா இருக்காது. ஃப்ளெஜெல்லா இருந்தாலே மொட்டைலாக இருக்கும்ப்பா. நான் மொட்டைல் அப்படின்னா நோ ஃப்ளெஜெல்லா. இப்போ இதில் பாருங்கள் 2 ஃப்ளெஜெல்லா இருக்குது. ஓகேவா? இது வந்து சேம் இன் சைஸ், ரெண்டுமே வந்து மொட்டைலாக இருக்குன்னா லோத்ரிக்ஸ். இதே வந்து நான் ஃப்ளெஜெல்லேட்டட், ஃப்ளெஜெல்லே இல்லாமல் 2 சிமிலர் இன் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் மொட்டைல் பட் சிமிலர் இன் சைஸ் வந்து ஸ்பைரோகைரா. இது வந்து ஸ்பைரோகைரா. நீங்கள் படிக்கும்போது இதே மாதிரி எழுதி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது. ஓகேவா? இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெஜெல்லாக இருக்கும், மொட்டைலாக இருக்கும், சிமிலர் இன் சைஸ்கோட எக்ஸாம்பிள் லோத்ரிக்ஸ். அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்டஸ் இருக்காது, ஸோ நான் மொட்டைல் சொல்கிறோம். சிமிலர் இன் சைஸில் இருந்ததுன்னா ஸ்பைரோகைரா. சச் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால். இந்த ரீப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஐசோகேமஸ். இப்போ ஐசோ அப்படின்னா என்னப்பா? சிமிலர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டும் பாருங்கள், சிமிலர் இன் சைஸில் இருந்ததுன்னா isogamous. இப்போ fusion of 2 gametes dissimilar in size as in species of Eudorina. அதாவது 2 gametesum dissimilar in size. dissimilar sizeனா என்ன? ஒன்று வந்து பெருசாக இருக்கிறது, இன்னொன்று வந்து குட்டியாக இருக்குது. அப்போ 2 dissimilar in size-ஆக இருந்தது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அனிசோகேமஸ். ஐசோகேமஸ்னா வெதர் இது மொட்டைலாக இருந்தாலும் சரி மொட்டைலாக இல்லைனாலும் சரி இதை வந்து ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிசோகேமஸ் அப்படின்னா என்ன? ஃபியூஷன் ஆஃப் 2 gametes dissimilar in size. ரெண்டுமே வேற வேற சைஸில் இருந்துச்சுன்னா அனிசோகேமஸ். எக்ஸாம்பிள் ஃபார் அனிசோகேமஸ் பார்த்தீங்கன்னா யூடோரினா. ஓகே. ஃபியூஷன் பிட்வீன் ஒன் லார்ஜ் நான் மொட்டைல் static female gamete and one smaller motile male gamete is termed as oogamous. இப்போ oogamous-னா என்னப்பா? அதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக லார்ஜாக இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்கும், அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், நான் மொட்டைலாக இருக்கும் ஃபீமேல் கேமெட். இதே மேல் கேமெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலாக இருக்கும், இதில் வந்து மொட்டைல் ஃப்ளெஜெல்லாம் வந்து இருக்கும். அப்போது இந்த மாதிரி சைஸில் ஒன்று வந்து லார்ஜாக ஸ்டாட்டிக்காக ஃபிக்ஸ்டாக இருக்கும் நான் மொட்டைல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்கும், மொட்டைலாக இருக்கும் மேல் கேமெட். அப்போ இந்த மாதிரி கேமெட் வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ஊகேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஊகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? வால்வாக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது க்ரீன் ஆல்கை, இதில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும்பா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் ஆல்கை, இது மெரைனில் இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆல்கை, இதுவும் மெரைனில் இருக்கும். இப்போ க்ரீன் ஆல்கையில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பிக்சர்ஸ் பாருங்கள், கொலோனிக்கல் இன் ஃபார்மில் இருக்கா? அப்போ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? வால்வாக்ஸ் இன் கொலோனிக்கல் ஃபார்ம். அதே மாதிரி ஃபிலமெண்டஸ் இன் ஃபார்மில் இருக்கிறது எது? லோத்ரிக்ஸ். ஓகே. ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கையில் ஃபஸ்ட்டு உள்ளது என்னது? லேமினேரியா. இதுக்கு பேர் லேமினேரியா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூக்கஸ். லேமினேரியா இது வந்து ஃபியூக்கஸ். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா டிக்டியோட்டா. பிக்சர் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் NCERTல என்னென்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. டிக்டியோட்டா. ஓகேவா? இப்போ இந்த பிக்சர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹோல் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இந்த ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சரை கிரவுண்டில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறதா இந்த ஹோல் ஃபாஸ்ட். அதாவது ரூட்டுக்கு பதிலாக ஹோல் ஃபாஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அடுத்து பாருங்கள் ஸ்டைப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டைப் அப்படிங்கிறது ஷூட் சிஸ்டமில் இருக்கிறது. லீஃபுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா ஃப்ரான் வந்து இருக்கும்பா. அதே மாதிரி இந்த பிக்சர்ஸில் பாருங்கள், அந்த லீஃபில் ஏர் பிளாடர்னு ஒன்று இருக்குது அண்ட் ஆல்சோ ஃப்ராண்டை தான் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிட்ரிப்னா என்ன? நம்ம லீஃபில் நடுவில் உள்ள லார்ஜ் வெயினை மிட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே தான் இது. ஹோல் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இந்த பிளான்ட்டை வந்து அதோட பாட்டம் கிரவுண்டில் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதா இந்த ஹோல் ஃபாஸ்ட், லைக் அ ரூட் மாதிரி. அதே மாதிரி இது டிக்டியோட்டா, இது வந்து ஸ்டைப் அண்ட் த ஃப்ராண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆல்கே ஃபஸ்ட்டு உள்ளது போர்ஃபைரா, ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா பாலிஸ்போனியம். இதோட பிக்சர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, எது என்னென்ன டைப் ஆஃப் ஆல்கே அப்படின்ட்டு. ஓகே.
ஆல்கே ஆர் யூஸ்ஃபுல் டு மேன் இன் எ வெரைட்டி ஆஃப் வேஸ். அதாவது ஆல்கே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு நிறைய வழிகளில் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் half of the total carbon dioxide fixation on earth is carried out by algae through photosynthesis. அதாவது நம்ம அட்மாஸ்பரிக்கில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைட்லாம் அதாவது ஹாஃபுக்கு மேலே அட்லீஸ்ட்னா என்ன, அதாவது பாதி அளவாவது அட்மாஸ்பரிக்குள்ள கார்பன் டை ஆக்சைடை ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது எது? ஆல்கே. அப்போ ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட எலிமினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஸ், அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி நம்மளுக்கு ஆக்சிஜனும் கொடுக்கும்ல. ஓகே, பீயிங் ஃபோட்டோசிந்தட்டிக் தே இன்க்ரீஸ் த லெவல்ஸ் ஆஃப் டிசால்வ் ஆக்சிஜன் இன் தயர் இமீடியட் என்விரான்மெண்ட். ஆமாம், இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல். தே ஆர் ஆஃப் paramount importance as a primary producers. They are of paramount importance of primary producers of energy rich compounds which form the basis of food cycles of all aquatic animals. இப்போ plants தான் primary producers of food இந்த வேர்ல்டுக்கே நமக்கு தெரியும். அதே மாதிரி aquatic animalsக்கு primary producers வந்து யாரா இருக்காங்கன்னா இந்த ஆல்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மெனி ஸ்பீசிஸ் ஆஃப், இப்போ ஆல்கையில் இருக்கக்கூடிய நிறையா ஸ்பீசிஸ் ஆஃப் போர்ஃபைரா, லாமினேரியா அண்ட் சர்காசம். இப்போ நம்ம பார்த்தோம்லப்பா, போர்ஃபைரா, லாமினேரியா அண்ட் சர்காசம், இந்த மூணு பார்த்தீங்கன்னா ஆர் அமாங் த 70 ஸ்பீசிஸ் ஆஃப் மெரைன் ஆல்கே யூஸ்ட் அஸ் அ ஃபுட். அதாவது மெரைன் கடல்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாசியில் 70க்கும் மேற்பட்ட வகையை நம்ம உணவாக வந்து பயன்படுத்துகிறோம். அதில் நமக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளில் போர்ஃபைரியா, லாமினேரியா அண்ட் சர்காசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபுட்டாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோன்றதை தெரிஞ்சுக்கோங்க. செட்டைன் மெரைன் ப்ரௌன் அண்ட் ரெட் ஆல்கை, சில கடலில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் அண்ட் ரெட் ஆல்கை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோகொலாய்ட்ஸ், வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ். ஹைட்ரோகொலாய்டுனா என்னப்பா? வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்சஸ் தான் ஹைட்ரோகொலாய்டுன்னு சொல்லுவோம். மெரெயினில் கடலில் கிடைக்கக்கூடிய ப்ரௌன் ஆல்கை, ரெட் ஆல்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோகொலாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஆல்ஜின் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரோகொலாய்டு, இது வந்து ப்ரௌன் ஆல்கை. அண்ட் கேராஜின் அப்படிங்கிறது ரெட் ஆல்கைப்பா, விச் ஆர் யூஸ்ட் கமர்ஷியலி. இப்போ கமர்ஷியலாக இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ஜின் அப்படிங்கிறது ப்ரௌன் ஆல்கை, கேராஜின் அப்படிங்கிறது ரெட் ஆல்கை, ரெண்டுமே ஹைட்ரோகொலாய்டு. ஓகே, agar, one of the commercial product obtained from geladium and the gracilaria are used to grow microbes and in preparation of ice creams and the jellies. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அகார் வந்து என்ன ஆல்கை வெரைட்டிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலேடியம் அண்ட் த கிரேசிலேரியா, ஜெலேடியம் கிரேசிலேரியாவில் இருந்து அகார் வந்து எடுக்கிறாங்க. ஆர் யூஸ் டு க்ரோ மைக்ரோப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐஸ்கிரீம் அண்ட் ஜெல்லிஸ். இதை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மைக்ரோப்ஸ், லேபில் வந்து நம்ம அந்த டிஷ்ஷில் வந்து நியூட்ரியன் மீடியமாக அகாரை வந்து பயன்படுத்துவாங்க. அண்ட் ஆல்சோ ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறதுக்கு அகார் பயன்படுத்துகிறாங்க. ஜெல்லி, நம்ம ஜெல்லி மிட்டாயெல்லாம் சாப்பிட்றீங்களா, அது மேக் பண்ணுறதுக்கும் இந்த கடலில் இருந்து எடுக்கக்கூடிய அகாரை வந்து பயன்படுத்துகிறாங்கப்பா. ஓகே, குளோரெல்லா, ஏ யூனிசெல்லுலார் ஆல்கை. குளோரெல்லா அப்படிங்கிறது என்னென்னா யூனிசெல்லுலார் ஆல்கை, ரிச் இன் ப்ரோட்டீன், இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபுட் சப்ளிமெண்ட் ஈவன் பை ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ். ஸ்பேஸ் ட்ராவல்ஸ்னால் என்னப்பா? ஸ்பேஸ்க்கு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கேருந்து நமக்கு சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போக முடியாது. எஸ், அப்போ அவங்களுக்கு ஃபுட்டு, நியூட்ரியன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வேணும்ல. அப்போ அவங்க எதை வந்து சாப்பிடுவாங்கன்னா குளோரெல்லா அப்படிங்கிற யூனிசெல்லுலார் ஆல்கை. இதில் பார்த்தீங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன், ப்ரோட்டீனுடைய அளவு ஒரு ஹியூமனுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ் என்ன ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரெல்லா. ஓகே, இந்த ஆல்கே ஆர் டிவைடட் இன்டு 3 மெயின் கிளாஸஸ். இப்போ ஆல்கையை வந்து 3 மெயின் கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா chlorophyaecae, pheophyaecar அண்ட் Rhodophyaecae அப்படின்ட்டு 3 கிளாஸஸாக வந்து பிரிக்கிறாங்க ஆல்கையை. ஃபர்ஸ்ட் ஆல்கை பார்த்தீங்கன்னா chlorophyaecae. The members of chlorophyaecae are commonly called green algae. அதாவது chlorophyaecae என்னன்னு சொல்கிறாங்கன்னா பொதுவாக green algae அப்படின்னு சொல்லுவாங்க. The plant body may be unicellular. இது வந்து யூனிசெல்லுலாராக இருக்கலாம், சிங்கிள் செல்லுலாக இருக்கலாம், இல்லைனா கொலோனிக்கலாக இருக்கலாம், ஆர் ஃபிலமெண்டஸாக இருக்கலாம். They are usually grass green. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஸ் கிரீன், புல்லு கலரில் வந்து இருக்கும். டியூ டு டாமினன்ஸ். ஏன் அது கிரீன் கலரில் இருக்குன்னா டாமினன்ஸ் ஆஃப் த பிக்மெண்ட்ஸ். என்ன பிக்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏபி. அந்த பிக்மெண்ட்டோட டாமினேஷன்ஸ்னால இது கிராஸ் கிரீன் கலரில் இருக்குது. இந்த பிக்மெண்ட்ஸ் ஆர் லோக்கலைஸ்ட் இன் டிஃபைனைட் குளோரோபிளாஸ்ட். ஏன்னா இந்த பிக்மெண்ட்லாம் எங்கே இருக்கும்ப்பா? குளோரோபிளாஸ்டில் இருக்கும்.
ஓகே, the chloroplast may be, அந்த chloroplast எப்படி இருக்கும்? Discoid, plate-like, reticulate and cup-shaped, spiral or ribbon-shaped in different species. அதாவது different species of algae-ல அந்த chloroplast பார்த்தீங்கன்னா discoid shape-ல இருக்கலாம், plate-like shape-ல இருக்கலாம், reticulate, cup-shaped, spiral or ribbon-shape-ல இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த chloroplast-ல தான் நம்மளுக்கு chlorophyll pigment இருக்கு. AB இதுதான் grass green கலரை வந்து கொடுக்கிறது. ஓகே, most of the members have one or more storage bodies called pyrenoids located in the chloroplast. அதாவது இப்போ ஆல்கையோட செல்லுக்குள்ள குளோரோபிளாஸ்ட் இருக்குப்பா. குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரினாய்ட்ஸ். இந்த பைரினாய்ட்ஸில் என்னென்ன ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னா கண்டெயின் புரோட்டீன் பிசைட் ஸ்டார்ச். அதாவது பைரினாய்ட்ஸில் புரோட்டீனை தவிர ஸ்டார்ச்சும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சம் ஆல்கே மே ஸ்டோர் ஃபுட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆயில் ட்ராப்லெட்ஸ். சில ஆல்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஆயில் ட்ராப்லெட்ஸ் மூலமாகவும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ green algae usually have a rigid cell wall made up of inner layer cellulose and a outer layer வந்து pectose. இப்போ chlorophyaecae அப்படிங்கிறது green algae பா. அப்போ inner cell wall பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலோஸ்னால made up of இருக்கும். outer cell wall பார்த்தீங்கன்னா pectin அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது pectose. அதாவது inner cell wall வந்து which is made up of cellulose. outer cell wall பார்த்தீங்கன்னா which is made up of pectose. அவ்வளோதான். Okay, vegetative reproduction usually takes place by fragmentation. Vegetative mode of reproduction என்ன? Fragmentation. ஒரு சின்ன part உடைஞ்சு விழுந்ததுன்னா new organisms வருது. Or by formation of different type of spores. Spores மூலமாகவும் vegetative reproductions நடக்கும்னு சொல்றாங்க. Asexual reproductions பார்த்தீங்கன்னா is by flagellated juice spores produced in juice sporangia. அதாவது asexual mode of reproductions பார்த்தீங்கன்னா spores மூலமா நடக்கும். Spores வந்து என்ன spore அப்படின்னு பார்த்தீங்கன்னா juice spore. அந்த ஜூஸ் ஸ்போர் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா ஜூஸ் பொராஞ்சியா அதில் இருந்து தான் ஜூஸ் ஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். குளோரோஃபைசியோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஷோஸ் கன்சிடரபிள் வேரியேஷன் இன் த டைப் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் செக்ஸ் செல்ஸ் அண்ட் இட் மே பி. அதாவது இந்த செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் குளோரோஃபைசியே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் செல்ஸில் என்னென்னா ஐசோகேமஸ், அனிசோகேமஸ் ஆர் ஊகேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோகேமஸ்னா கேமிட் ஒரே மாதிரி சைஸில் இருக்கிறது. அனிசோகேமஸ்னா கேமெட் வந்து டிசிமிலர் இன் சைஸில் இருக்கிறது. ஊகேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமெட் வந்து ஒரு கேமெட் வந்து ஃபீமேல் கேமெட் வந்து லார்ஜாகவும் ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும். மேல் கேமெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மொட்டைலாக இருக்கும். சம் காமன்லி ஃபவுண்ட் கிரீன் ஆல்கே. கிரீன் ஆல்கைக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், லோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா அண்ட் சாரா. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும்ப்பா. கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், லோத்ரிக்ஸ், அடுத்து ஸ்பைரோகைரா, நெக்ஸ்ட் வந்து சாரா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா pheophyaecae. the members of pheophyaecae are brown algae. brown algae தான்ப்பா pheophyaecaeன்னு சொல்கிறோம். are found primarily in the marine habitats. brown algae எங்கப்பா இருக்கும்? கடலில் வந்து இருக்கும்ப்பா. they show great variation in size and form. இதில் வந்து நிறைய size and formல வேரியேஷன்ஸ் இருக்கும். the range from இந்த brown algae பார்த்தீங்க அப்படின்னா simple branched, சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து branch இருக்கலாம். filamentous form வந்து example ectocarpus to profusely branched forms as represented by helps. அதாவது filamentous formல இருக்கிறது ectocarpusன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நல்ல branched ஒரு புதர் செடி மாதிரி இருக்கும் ஆல்கேவும். எங்கன்னு சொல்லணும்? மெரைனில். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் ஹெல்ப்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, which may reach a height of 100 meters. அதாவது இந்த pheophyaecae brown algae பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் மாதிரி கடலில் வளர்ந்துருக்கும். அது 100 மீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் they possess a chlorophyll AC. என்னென்ன பிக்மெண்ட் இருக்கும்? chlorophyll AC, carotenoid, xanthophyll அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கும். they vary in color from, அந்த கலர் பார்த்தீங்கன்னா olive green to olive green கலரில் இருந்து various shades of brown கலரில் இருக்கும் depending upon the amount of xanthophyll pigment and fluoxanthin present in it. அதாவது இதெல்லாம் இந்த brown algae பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கலரில் இருக்கும்? olive greenல இருந்து various shades of brown கலர் வரைக்கும் இருக்கும்பா. டிபெண்டிங் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் xanthophyll pigment, அதில் எவ்வளோ xanthophyll pigment இருக்கு அண்ட் fluoxanthin இருக்கு அதை பொறுத்து அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஃபுட்டு வந்து என்னென்ன ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னா கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் விச் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப், என்ன ஃபார்மில் இருக்குன்னா லாமினேட்
அப்படின்னா ஃபுட்டு லாமினேரியான் ஆர் மேனிட்டால வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. The vegetative cells has a cellulosic wall usually covered on the outside of the gelatinous coating of algae. அதாவது vegetative cells have a cellulosic wall. Cellulosic wallனா என்ன? அந்த செல் வால் பார்த்தீங்கன்னா which is made up of cellulose and usually covered on the outside by gelatinous coating of algae. அதாவது இதுக்கு மேலே இப்போ chlorophyaecae இன்னர் செல் வால் செல்லுலோஸ், அவுட்டர் செல் வால் பார்த்தீங்கன்னா பெக்டோஸ். அதே மாதிரி pheophyaecae பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் செல் வால் வந்து செல்லுலோஸ்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இதே அவுட்டர் செல் வால் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேடப் ஆஃப் ஆல்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜெலாட்டினஸ் கோட்டிங் ஆல்ஜின். ஓகே, இந்த புரோட்டோபிளாஸ்ட் கண்டைன்ஸ் இன் அடிஷன் டு பிளாஸ்டிட்ஸ் ஏ சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல் அண்ட் த நியூக்ளியஸ். அதாவது இந்த புரோட்டோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு பிளாஸ்டிட் மட்டும் இல்லாமல் எம்டி கேவிட்டி வேக்யூல் இருக்கும் அண்ட் ஏ ஸ்மால் நியூக்ளியஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. லார்ஜ் சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல் அலாங் வித் பிளாஸ்டிடோட சேர்ந்து லார்ஜ் வேக்யூலும் ஒரு நியூக்ளியஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட் பாடி இஸ் யூஸ்வலி அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் பை அ ஹோல்ஃபாஸ்ட். ஹோல்ஃபாஸ்ட்னா என்னப்பா? இஸ் அ ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் டு ஹோல்ட் த ஆல்கே. அந்த ஆல்கே வந்து ஹோல்ட் பண்ணுறது ஹோல்ஃபாஸ்ட். அண்ட் ஏ ஸ்டாக், அந்த ஸ்டாக்குக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஸ்டைப். அந்த லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன், ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணக்கூடிய லீஃப் லைக் ஆர்கன் என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரூட் லைக் ஸ்ட்ரக்சராக ஹோல்ஃபாஸ்ட்னும், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சராக ஸ்டைப்புனும், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படிப்பா நடக்கும்? டேக்ஸ் பிளேஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்குது. அண்ட் ஆல்சோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் மோஸ்ட் ப்ரௌன் ஆல்கேல ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும்னா பை ஃப்ளஜெலேட் ஜூஸ் போர். அதாவது ஒரு ஜூஸ் போரில் வந்து 2 ஃப்ளஜெல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் ஆர் பியர் ஷேப்பில் இருக்குமா அந்த ஸ்போர். அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர் மூலமாக நடக்குது. அப்போ இந்த ஸ்போர் பார்த்தீங்க அப்படின்னா பியர் ஷேப்பில் இருக்குது. இதில் 2 ஃப்ளஜெல்லா இருக்குது அண்ட் 2 unequal laterally attached to the flagella. அதாவது 2 ஃப்ளஜெல்லாவும் லேட்ரலாக, இது பியர் ஷேப், லேட்ரலாக வந்து 2 ஃப்ளஜெல்லா அட்டாச் ஆகிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகவும் இன்னொன்று வந்து லார்ஜராகவும் இருக்கும். 2 unequal சைஸ் ஃப்ளஜெல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐசோகேமஸ், அனிசோகேமஸ் ஆர் ஊகேமஸ் மூலமாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்குது. ஓகே, யூனியன் ஆஃப் கேமெட்ஸ் மே டேக்ஸ் பிளேஸ் இன் வாட்டர் ஆர் வித்தின் த ஊகோனியம், அதாவது ஊகோன் ஸ்பீசிஸ். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஐசோகேமஸாக இருக்கலாம், அனிசோகேமஸாக இருக்கலாம், அது ஊகேமஸாக இருக்கலாம். அப்போ யூனியன் ஆஃப் கேமெட்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து ஃபியூஷன் ஆகும்னா வாட்டர்லேயும் ஃபியூஸ் ஆகலாம் ஆர் வித்தின் த ஊகோனியம், அதாவது ஊகோமஸ் ஸ்பீசிஸ் இந்த ஃபியூஷன்ஸ் வந்து நடக்கலாம். The gametes are pyriform pear shape. இந்த கேமெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமெட் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து பியர் ஷேப்பில் இருக்கும்பா. அண்ட் ஆல்சோ பியர் 2 laterally attached flagella, அதாவது 2 flagella வந்து லேட்டரலாக அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த காமன் ஃபார்ம்ஸ் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லாமினேரியா, சர்காசம் அண்ட் ஃபியூக்கஸ். தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் pheophyaecar. அதாவது எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லாமினேரியா, சர்காசம் அண்ட் ஃபியூக்கஸ். தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் pheophyaecae. பார்த்தீங்க அப்படின்னா Rhodophyaecae. The members of Rhodophyaecae are commonly called red algae. Rhodophyaecae அப்படின்னா ரெட் ஆல்கேப்பா. பிகாஸ் ஆஃப் த predominance of red pigment. ஏன் இதை ரெட் ஆல்கேன்னு சொல்கிறாங்கன்னா இதில் ரெட் கலர் பிக்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ R-phycoerythrin in their body. அதோட பாடியில் ரெட் கலர் பிக்மெண்ட் R-phycoerythrin இருக்குன்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ரெட் ஆல்கே ஆர் மெரைன். ரெட் ஆல்கே எங்கப்பா இருக்கும்? கடலில் இருக்கும். வித் கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் ஃபவுண்ட் இன் த வார்மர் ஏரியா. அதாவது வார்ம் ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தே அக்கர் போத் வெல் லைட்டட் ரீஜியன்ஸ் க்ளோஸ் டு த சர்ஃபேஸ். அதாவது கடலுக்கு க்ளோஸ் டு த சர்ஃபேஸ், அதோட சர்ஃபேஸ்க்கு வெளிப்புறத்துக்கு பக்கமாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ அட் கிரேட்டர் டெப்த்ஸ் இன் ஓஷன் வேர் ரிலேட்டிவ்லி லிட்டில் லைட் பெனட்ரேட்ஸ். லைட் அதிகமான கடல் பரப்புலையும் இருக்கும், ரொம்ப லைட்டே புகாத கடல் பரப்புலையும் Rhodophyaecae இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ரெட் ஆல்கே. த ரெட் டாலை ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த ரெட் ஆல்கே ஆர் மல்டி செல்லுலார். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் டாலை வந்து மல்டி செல்லுலார். சம் ஆஃப் தெம் ஹாவ் காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன். சிலது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான பாடி ஆர்கனைசேஷன் வச்சுருக்கும். இந்த ஃபுட் ஸ்டோர்ட் அஸ். ஃபுட் வந்து இதில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் பாருங்கள்.
ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச்சை வந்து ஃபுட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ chlorophyaecae, pheophyaecae, Rhodophyaecae இதோட ஃபுட் ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. which is very similar to amylopectin. இந்த ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா எதுக்கு சிமிலராக இருக்குன்னா amylopectin and glycogen in structure. amylopectin glycogen மாதிரியே இந்த ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the red algae usually reproduce vegetatively by fragmentation. இப்போ ரெட் ஆல்கை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது? வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மொட்டைல் ஸ்போர். இதுக்கு முன்னாடி படித்ததில் நம்ம ஜூ ஸ்போர்னு படிச்சுட்டு இருந்தோம். இது ஒன்று தான் நான் மொட்டைல் ஸ்போர். அண்ட் செக்ஷுவலி பை செக்ஷுவலாகவும் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொட்டைல் கேமெட்ஸ் வந்து நான் மொட்டைலாக இருக்கும், அதாவது ஃப்ளெஜெல்லாக இருக்காதுங்க. அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா chlorophyaecae, pheophyaecae செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து அனிசோகேமஸ், ஐசோகேமஸ், ஊகேமஸில் நடக்கும். ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க ஊகேமஸ். அண்ட் அக்கம்பனிட் பை காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஃபர்டைல் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் ஃபர்டைல் டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. த காமன் மெம்பர்ஸ் ஆர் அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் Rhodophyaecae ஓட எக்ஸாம்பிள் என்ன? பாலிஸ்போனியா, போர்ஃபைரா, கிரேசிலேரியா அண்ட் ஜெலேடியம். இந்த கிரேசிலேரியா ஜெலேடியம்ல இருந்து தான் நம்மளுக்கு அகார் எடுக்கிறாங்கப்பா. ஓகே, இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஆல்கை அண்ட் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆல்கையும் அதோட மெயின் கேரக்டரிஸ்டிக் வந்து இப்போ நம்ம படித்தோம்ல chlorophyaecae, pheophyaecae அண்ட் Rhodophyaecae அதோட மெயின் கேரக்டர்ஸ் வந்து என்னென்ன டிஃபராக இருக்குது அதை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்கப்பா. இப்போ வந்து இதை என்னன்னு பார்க்கலாம். மொதல் பார்த்தீங்கன்னா கிளாஸஸில் chlorophyaecae என்னப்பா? க்ரீன் ஆல்கை. ஏன்னா இதில் குளோரோஃபில் பிக்மெண்ட் AB இருக்குது. இதோட ஃபுட் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதோட செல்வால் பாருங்கள். அவுட்டர் செல்வால் பார்த்தீங்க, இன்னர் செல்வால் செல்லுலோஸ்பா, அவுட்டர் செல்வால் பார்த்தீங்கன்னா பெக்டின். இதில் கொடுக்கலாம், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ளெஜெல்லா அண்ட் நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் இன்சர்ஷன்ஸ். அதாவது எத்தனை ஃப்ளெஜெல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 8 ஈக்குவலாக இருக்கும், அப்பிக்கலாக இருக்கும். அதாவது இப்படி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்போர் இருக்குது அப்படின்னா அதில் ஃப்ளெஜெல்லா வந்து 2 இருக்கலாம், இல்லைன்னா 2லேருந்து 8 நம்பர் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஃப்ளெஜெல்லா வந்து ஈக்குவலாக இருக்கும், ஒன்று சின்னதாக பெருசாக அப்படியெல்லாம் இருக்காது. ஹேபிட்டட் எதில் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் வளரும், பிரேக்கிஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர். இது என்ன மேம்? பிரேக்கிஷ் வாட்டர் அப்படின்னா என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணியை விட உப்பு அதிகமாக இருக்கும், அதே கடல் தண்ணியை விட சால்ட் வாட்டரை விட உப்பு கம்மியாக இருக்கும். இதுதான் பிரேக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியோஃபைசியே வந்து அதர்வைஸ் கால்டஸ் ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மேஜர் பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் AC, ஃப்ளூவோசாந்தின், அடுத்து ஜாந்தோஃபில்ஸும் இதில் இருக்கும்பா. ஃபுட் ஸ்டோர் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்? மேனிடால் அண்ட் லாமினேரியன். அதுக்கப்புறம் செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் செல்வால் செல்லுலோஸ், அவுட்டர் செல்வால் ஆல்ஜின். இதில் ஃப்ளெஜெல்லா பார்த்தீங்கன்னா 2 அன்ஈக்குவலாக இருக்கும், லேட்டரலாக இருக்கும். நம்ம படித்தோம்ல பியர் ஷேப்பில் இருக்கும் அன்ஈக்குவல் ஃப்ளெஜெல்லா, ஒன்று ஷார்ட்டாகவும் இன்னொன்று வந்து லாங்காக இருக்கும். இதோட ஹேபிட்டட் எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர் அஸ் வெல் அஸ் பிரேக்கிஷ் வாட்டர். இதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேராக வந்து இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டரில் ரேராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து Rhodophyaecae ரெட் ஆல்கை. இதுவும் மெரைனில் தான்ப்பா இருக்கும். குளோரோஃபில் வந்து AD அண்ட் ஃபைகோஎரித்தின் அப்படின்னாலே ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதை நம்ம ரெட் ஆல்கை அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஸ்டோரேஜ் ஃபுட் எப்படி ஃபுட்டு ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச் அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். இதோட செல்வால் அவுட்டர் செல்வால் பார்த்தீங்கன்னா இன்னர் செல்வால் வந்து செல்லுலோஸ், அவுட்டர் செல்வால் வந்து பெக்டின் அண்ட் பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃப்ளெஜெல்லா இது வந்து நான் மொட்டைல் ஸ்போர் அண்ட் ஆல்சோ நான் மொட்டைல் கேமெட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is absence of the flagella. இது எங்கே வாழும்? ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். சிலது ஃப்ரெஷ் வாட்டரில் வாழும்பா, பிரேக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்கும் அண்ட் ஆல்சோ சால்ட் வாட்டரில் மோஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக எங்கே வாழும் அப்படின்னா உப்பு தண்ணியில் இருக்கும். ஏன்னா மெரைன் தானே இது, பிரேக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்கும், சிலது நல்ல தண்ணியில் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.